இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் உடம்பெல்லாம் ரத்தமாக மாறிடும். இந்த கோயிலோட நிழல் உங்கள் உடம்புல படுற இடம் எல்லாம் சிவப்பு கலரில் மாறுற அதிசயம் நடக்குது. இதுதான் வாரணாசியில் இருக்க துர்கா மந்திர் கோவில். இந்த கோவிலை கட்டும்பொழுது முழுக்க சிவப்பு கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. சாதாரணமாக இல்லை, கட்டும்பொழுது மந்திர ஒளிகளை எழுப்பி தான் கட்டியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கல்லை வைக்கும்போது ஒவ்வொரு விதமான மந்திர ஒளிகளை பயன்படுத்தி அந்த கல்லை அந்த இடத்துல வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோயில் முழுக்க மந்திர ஒளிகளால் தான் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இப்போ வரைக்குமே சிவப்பு நிற சாயத்தில் தான் அடிச்சிட்டு வராங்க. வேற கலர் எதுவுமே அடிக்கிறதே கிடையாது. இந்த கோயிலில் இன்னொரு அதிசயமாக இந்த கோயிலோட நிழல் சிவப்பு கலரில் தான் விழுமா. அதனால தான் உங்கள் உடம்பு சிவப்பு கலரில் மாறுது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு ரத்த கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை காளி அசுரனை வதம் பண்ணும்போது அந்த ரத்தங்கள் தெரிச்சதுனால இந்த கோயிலில் விழுந்ததுனால அதனால் இந்த கோயில் சிவப்பு கலரில் மாறதான் சொல்லப்படுது. அந்த கற்களும் சிவப்பு கலரில் மாறதான் சொல்லப்படுது. இன்னொரு வரலாறு படி இந்த கோயிலில் காளி அம்மனோட ரத்தம் தெரிச்சதாகவும் அந்த ரத்தம் பட்டதுனால இந்த கோயில் வந்து சிவப்பு கலரில் மாறதாகவும் சொல்லப்படுது. பலர் இந்த கோயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சதியோட உடலை விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை வச்சு வெட்டுவார். அப்படி வெட்டும்போது 51 துண்டுகளாக சதியோட உடல் பார்க்கணும் பிரியும். அப்படி பிரியும் போது அந்த ரத்தங்களாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்தங்கள் அதிகமாக விழுந்த இடம் தான் இந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கோயில் ஒரு ரத்த கோயிலாகவும் ரத்த கலரில் இருக்குது. இந்த கோயில் ஒரு அமானுஷ்யமான ஒரு குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தை பேய் பிடிச்சவங்க, பில்லிசோனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க யாராவது அந்த கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா அந்த குங்குமத்தை வச்சாங்கன்னா அந்த நொடியிலேயே அந்த பேயும் பில்லிசோனியும் அவங்களை விட்டு போயிடுவான். அதையும் மீறி போகாமல் இருந்துச்சுன்னா அவங்க பரம்பரை ஏதோ பாவம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமா.